ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ജ്ഞാനോപദേശങ്ങൾ ഷെയ്ഖെ കാമിൽ ആരിഫ് ബില്ലാ അൽഹാജ് ഹാജ ഹബീബുല്ലാ ഷാ റളിയല്ലാഹു തആല അൻഹു அவர்கள் அருளியது. அத்தியாயம் 32. இல்ஹாமும் வஸ்வாசும் என்ன? இல்ஹாம் என்றும் வஸ்வாஸ் என்றும் இரண்டு வகை ஊசாட்டங்கள் உண்டு. இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இல்ஹாமினால் மெய்ஞானியாகிய சூஃபியின் மனதில் அமைதியும் சாந்தமும் ஆனந்தமும் உண்டாகும். இது ஆண்டவனின் அருளாகும். வஸ்வசா என்பது ஷைத்தானியின் ஊசாட்டமாகும். இதனால் அமைதிக்கு பதில் மனதில் குழப்பமே ஏற்படும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியிருப்பதாவது: இஸ்தஃப்தி நஃப்ஸக வைன் இஃப்தாக்கல் மஃப்தூன். ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தாலும் உன் மனதினிடமும் தீர்ப்பு கேட்டுக்கொள். இது அல்லாஹு தஆலா அளிக்கும் ஆலோசனையாகும். வஸ்வாசிலிருந்து விடுபட இதுவே வழியாகும். ஹதீஸும் கியாசும். கஷ்ஃபான விஷயமோ இல்ஹாமான சமாச்சாரமோ எதுவும் ஹதீஸுக்கோ கியாசுக்கோ முரண்பட்டதாயிருந்தால் அதை ஒதுக்கிவிட வேண்டும். மேலும் அதில் பகுத்துணர்வு ஆராய்ச்சி என்னும் கியாசின் ஷர்த்துக்கள் இடம்பெற்றிருந்தால் இஸ்லாமிய ஷரியாத்து படி ஹதீஸையும் கியாசையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். கஷ்ஃபையும் இல்ஹாமையும் ஒதுக்கிவிட வேண்டும். இந்த கஷ்ஃபு தப்பானதாகும். இத்தகைய கஷ்ஃபான விஷயங்களை அவுலியாக்கள் பொதுமக்களுக்கு எடுத்து கூறலாம். இது அவர்களுக்கு ஜாயிஸ் ஆகும். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை அவர்களுக்கு தன் இனாம் எனும் வெகுமதிகளாக அருள் புரிந்திருக்கின்றான். உதாரணமாக கசாயிதே கௌசு சக்கலைன், மக்தூபாத்தே இமாமே ரப்பானி, ஷேகுல் அக்பர் இப்னுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய மகான்களுடைய ஞான நூல்களில் இதை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே திருவுலமாகின்றான்: வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். எனவே நீர் உமது இறைவன் உமக்கு அருள் புரிந்த நியமத்துக்களை, கஷ்ஃபு இல்ஹாமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பீராக என்று குர்ஆனிலே குறிப்பிடப்படுகின்றது. அஹ்லுல்லாக்களை எதிர்ப்பது அல்லாஹுவை எதிர்ப்பதாகும். காமிலான அவுலியாக்கள் காமிலான முறையில் ஞானோபதேசம் புரிவதற்கும் உதவி செய்வதற்கும் சக்தியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் ஃபைல் எனும் அருள் பாக்கியங்களால் மக்களுக்கு அருள் புரிந்து வருகின்றார்கள். பொதுமக்களின் நன்மைக்காக அவர்களுக்கு மறைவான தகவல்களும் அறிவிக்கப்படுகின்றன. வலிமார்கள் மக்கள் கூறும் குறைகளை பற்றியோ குற்றங்கள் பற்றியோ சற்றும் கவனம் செலுத்த மாட்டார்கள். மக்கள் தங்களை நிராகரிக்கின்றார்களா என்பது பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தினரில் எப்போதும் ஒரு நல்ல கூட்டத்தினர் இருப்பார்கள். அவர்கள் உலகில் அல்லாஹு தஆலாவின் காரியங்களை நிறைவேற்றி வைப்பார்கள் என்று அருளியுள்ளார்கள். மக்களுக்கு நேர்வழி காட்டுதல், சன்மார்க்க விஷயங்களை மேன்மைக்கு கொண்டு வருதல் ஆகிய நற்காரியங்கள் அவுலியாக்களுடைய கடமையாகும். அவுலியாக்களை நிராகரிப்பவர்கள் அவர்களை ஒன்றும் கெடுக்க முடியாது. அவுலியாக்களை இல்லாமல் ஒழிக்கும் கெட்ட எண்ணங்களிலும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். மக்களுக்கு சன்மார்க்கம் காட்டுவது நபிமார்களுடைய சுன்னத்து எனும் கடமையாகும். நபிமார்கள் இல்லாத காலங்களில் அவுலியாக்கள் இந்த கடமைகளை நிறைவேற்றி வைக்கின்றார்கள். அற்பர்களின் எதிர்ப்புக்கோ குறை கூறலுக்கோ அவர்கள் பயந்து கொஞ்சம் கூட தங்கள் கடமைகளை நழுவ விட மாட்டார்கள். அவுலியாக்களுக்கு எத்தகைய பயமும் கிடையாது. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அவுலியாக்களுடைய தூய்மையான அந்தரங்கத்துக்கு அபூர்வமான சக்தி இருக்கின்றது. இதை கொண்டு இவர்கள் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டு போகின்றார்கள்.